சாரி சாரி. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேன், இந்த டிராபிக் வேற கசாமசான ஆயிடுச்சு, பிரேக் வேற பிடிக்கல, அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி கோதுமை ரவை பாமாயில் வாங்கிட்டு வந்தேன், இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில விக்கிறது இல்லையே, வாங்க இதை எப்படியே விடக்கூடாது, உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு, எக்ஸ்ரே எடுக்க? மரியாதையா சொல்றேன், கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன், நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். என்னங்க இது, எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல? ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அள்ளி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டி எல்லாம் நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்தப்பா லாரி, அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாது? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. அண்ணா இங்க வாங்க. என்ன வெறும் மைதானமா இருக்க, இது வந்து பாம் ஆயில், நல்லா தடவுனா நல்லா முளைக்கும்.